வணக்கம் மக்களே. நம்ம ஆகஸ்ட் 15 1947 தான் சுதந்திரம் வாங்கினோம். ஆனா ஜனவரி 26 1950ல குடியரசு ஆனோம். இந்த குடியரசு ஆகறதுக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு இடையில ஏன் 2 வருஷம் எடுத்துக்கிச்சு? இந்த 2 வருஷத்துல என்னென்னலாம் நடந்திருக்கு? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்த இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ணவங்களுக்காக நான் நேஷனல் ஆந்தம் கீபோர்ட்ல வாசிச்சிருக்கேன். சி மேஜர் ஸ்கேலு. 1 மினிட் ப்ளே ஆகும். எல்லாரும் மரியாதை செலுத்துங்க. இரண்டாம் உலகப் போர்ல பிரிட்டிஷ்காக இந்தியன் ஆர்மி வந்து பிரான்ஸ், இத்தாலி, நார்த் ஆப்பிரிக்கா போன்ற யூரோப்பிய நாடுகள்ல இருந்து பிரிட்டிஷ்காக போர் செஞ்சுட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷோட நிலைமை இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்தியன் ஆர்மி வேணும். இந்தியன் ஆர்மி வேணும்னா இந்தியாவை அவங்க ஆட்சி பண்ணணும். இந்தியன்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா கோஆப்பரேட் பண்ணணுங்கிற ஒரு நிலையில இருக்காங்க. இதே சமயத்துல வந்து இந்தியால மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ங்கிற பேர்ல. அதே சமயத்துல வந்து பர்மாவை கேப்சர் பண்ண ஜாப்பனீஸ் ஆர்மி பிளஸ் வந்து சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலான ஐஎன்ஏ ஆர்மி வந்து இந்தியாவுக்குள்ள வரவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில வந்து பிரிட்டிஷ் கண்டிப்பா இந்தியன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் இந்தியன்ஸை வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கிற ஒரு சூழ்நிலை வருது. இதனால அவங்க வந்து நிறைய முயற்சி பண்றாங்க. இந்த எல்லா முயற்சிகள ஒரு முயற்சி தான் வந்து கேபினெட் மிஷன். இதுல வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு குடுத்துர்றோம். மத்தியில நீங்களே ஆண்டுக்கோங்க. ஆ கீழ வந்து 2ஆ ரிலிஜியன் பேசிஸா 2ஆ பிரிச்சுக்கலாங்கிற மாரி சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு நல்லா சுதந்திரம் ஓகே கிடைச்சிருச்சுங்கிற மாரி சொன்னாலும், ஆ மத்தியில ஒருத்தர் தானே ஆளுவாங்க. ரிலிஜன் பேஸா கீழ பிரிஞ்சாச்சு. மத்தியில யார் ஆளுவா? முஸ்லீம் ஆளுவாங்களா? ஹிந்து ஆளுவாங்களா? காங்கிரஸா? முஸ்லீம் லீகா? இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில தான் முடியுங்கிற மாரி அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து இந்த கேபினெட் மிஷனையும் வந்து ட்ராப் பண்றாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கேபினெட் மிஷன்ல ஒண்ணு நீங்க பண்ணிக்கலாங்கிற மாரி சொல்றாங்க. அது என்னன்னா, கான்ஸ்டிட்யூயன்ட் அசெம்பிளி. இந்த அசெம்பிளிய வந்து நீங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த அசெம்பிளி எதுக்காகன்னா வந்து, இந்தியன்ஸே வந்து ஒரு அசெம்பிளி ஃபார்ம் பண்ணி, நீங்களே உங்களுக்காக சட்டத்த ஏற்படுத்திக்கலாங்கிற மாரி ஆ சொல்றாங்க. இத மட்டும் இவங்க அக்செப்ட் பண்ணிட்டு, ஆ நவம்பர் 9, 1947ல முதல்ல வந்து கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளிய வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுல வந்து 11 கமிட்டிங்கிற மாரி இருக்கும். ஒவ்வொரு கமிட்டிங்கும் வந்து ஒவ்வொரு லீடர் இருப்பாங்க. இந்த அசெம்பிளியோட பிரசிடென்ட் வந்து ராஜேந்திர பிரசாத், வைஸ் பிரசிடென்ட் வந்து ஹெச்.சி. முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரியா இருப்பாங்க. ஆகஸ்ட் 5 1947ல சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அந்த சுதந்திரம் வந்து நம்ம டொமினியன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றோம். அதாவது நம்ம நம்ம நாடு நம்மள வந்து ஆட்சி பண்றோம். ஆனா நம்மளோட ஹெட் வந்து பிரிட்டன் கிங் தான். அப்ப கிங்கா யார் இருந்தாருன்னா, கிங் ஜார்ஜ் 6 இருந்தாரு. அவரு தான் வந்து ஹெட். இத இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம ஒரு புது வீடு வாங்குறோம். ஒருத்தர்ட்டருந்து வாங்குறோம். அந்த பத்திரத்துல வந்து நம்ம பேரு வரக்கு முன்னாடி அவர் பேரு தானே இருக்கும். பத்திரத்துல வந்து ஓனர் வந்து அவரு தான். முன்னாடி இருந்த ஓனர் தான். ஆனா வீடு வந்து நமக்கு சொந்தம். இந்த மாரி சூழ்நிலையில தான் இருந்துச்சு. இதுதான் வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு. நம்ம ஆட்சி பண்ணிக்கலாம். இருந்தாலும் வந்து நம்ம கண்ட்ரியோட ஹெட் யாருன்னா வந்து பிரிட்டிஷ் மன்னருக்கு, பிரிட்டிஷ் அரசர் தான். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஆங்கிலேயர்களால் போடப்பட்ட 1935 சட்டத்த தான் ஃபாலோ பண்றோம். அதாவது வெளிநாட்டவர்களால் போடப்பட்ட சட்டத்த தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இது எல்லாமே மாத்தணும். மாத்துனா தான் நமக்கு ஒரு முழு சுதந்திரமும், இறையாண்மையும் நமக்கு கிடைக்கும். நான் சொன்ன மாரி இறையாண்மைங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். நான் ஏற்கனவே கேபினெட் மிஷன் பத்தி பேசுறப்ப சொல்லியிருப்பேன். நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளிங்கிற மாரி ஒண்ணு ஃபார்ம் பண்ணோம். எதுக்குன்னா, சட்டத்த உருவாக்குறதுக்காக. அவங்க வந்து சட்டத்த உருவாக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் முழுக்க ஒரு சுப்ரீம் அத்தாரிட்டினா இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி தான். மோஸ்ட்லி எல்லா முடிவுகளும் இவங்க தான் எடுப்பாங்க. நெறைய பேத்துக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். பிரிட்டிஷ் வந்து இந்தியர்களே ஆட்சி பண்ணிக்கலாங்கிற மாரி சொல்ட்டாங்க. யார் கையில தான் அந்த சாவி குடுத்தாங்கிற மாரி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆ நம்ம முன்னாடியே சொன்ன மாரி 1937ல 6 மாகாணங்களையும் காங்கிரஸ் ஜெயிச்சிருப்பாங்க. அவ்வளோ பெரிய அரசியல் கட்சியா இருந்துச்சு. அந்த கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல தான் ஜவஹர்லால் நேரு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம
மகாத்மா காந்தியோட ஒரு நாமினியாகவும் ஜவஹர்லால் நேரு தான் இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் லார்ட் மவுண்ட் பேட்டனே வந்து ஜவஹர்லால் நேருவை கூப்பிட்டு நீங்களே வந்து ஆட்சி பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லார்ட் மவுண்ட் பேட்டனுக்கும் ஜவஹர்லால் நேருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கும். இது வரலாறுல நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இதெல்லாம் தழுவி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியும் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வச்சு ஜவஹர்லால் நேரு வந்து இந்தியாவில் பிரைம் மினிஸ்டராக வந்து வருவாங்க. ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி இடைப்பட்ட காலத்தில் 2.5 வருஷத்தில் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் இருப்பார், இதெல்லாம் தான் வந்து நம்மளை ஆட்சி பண்ணுவாங்க. நவம்பர் 26, 1949 சட்ட புத்தகத்தை எழுதி முடிப்பாங்க. இதான் வந்து கான்ஸ்டியூஷன் டேன்னு வந்து கொண்டாடுவாங்க. இதுக்கடுத்து 2 மாதம் கழிச்சு ஜனவரி 26, 1950 இந்த சட்ட புத்தகத்தை வந்து அமல்படுத்துவாங்க. இதுதான் வந்து குடியரசு தினம். ஜனவரி 26, 1950 முழு சுதந்திரமும் முழு இறையாண்மையும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ வந்து நம்மளே போட்ட சட்டம் தான், நம்ம தான் ஆட்சி பண்ணுறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தான் ஆளுது. இந்த கண்ட்ரியோட ஹெட்டுனா யாருன்னா பிரசிடெண்ட்டு. அந்த பிரசிடெண்ட்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பிஸ் தான் வந்து எலெக்ட் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ வந்து நம்ம டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் கண்ட்ரி. நிறைய பேர் இந்த ரெண்டுமே ஒன்றுங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. இதை டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஷார்ட்ஸில் போடுறேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்க. ஸோ இதையே நம்ம இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. ஏன் வந்து பார்க்கணுன்னா, பிரிட்டிஷ் வந்து குவார்ட்டர் ஆஃப் ஃபுல்லாக ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அவங்க நிறையா கண்ட்ரிக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ், டொமினியன் ஸ்டேட்டஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்த கண்ட்ரி வந்து நிறையா கண்ட்ரி வந்து அழிஞ்சிருக்கும். என்னென்னா தப்பான கரங்களுக்கு போயிருக்கும். இராணுவ கீழே போயிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மதவாதிகள் கையில் போயிருக்கும். இந்த மாதிரி நிறையா கண்ட்ரி வந்து தப்பான கைகளுக்கு போனனாலே அழிஞ்சிருக்கும். உண்மைக்குமே நம்ம சொல்லணும், பிரிட்டிஷ் வந்து போனதுக்கப்புறம் ஒரு கரெக்டான ஒரு கைகளுக்கு நம்ம இந்தியா போயிருக்கு. இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம காங்கிரஸை பாராட்டியே ஆகணும். என்னென்னா வந்து மக்களாட்சி அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவங்க நினச்சிருந்தா என்ன கொஞ்சம் மாற்றி கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் நமக்கு மக்களாட்சி கொடுத்தாங்க. இந்த மாதிரி மதவாதிகள் ஆட்சி இல்லாமல், இராணுவ ஆட்சி இல்லாமல் ஒரு நல்ல மக்களாட்சி, நல்ல குடியரசு, ஒரு செக்குலர் ஸ்டேட்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து காங்கிரஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம உண்மையிலுமே வந்து நன்றி சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க. இருந்தாலும் இந்த 2.5 வருஷத்தில் அவங்க இந்தியாவுக்கு பண்ண ஒரு சேவை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை. இன்னொரு கான்டெக்ஸ்டும் இருக்கும். ஜவஹர்லால் நேரு இல்லாமல் சர்தார் பட்டேல் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிருந்தா இந்தியா இன்னும் வல்லரசாக கூட இந்நேரம் ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஹைப்போதிசிஸ், ஒரு இமேஜினேஷன் தான். ஆனால் நம்ம வந்து என்ன நடந்திருக்குங்கிற மாதிரி பார்த்தாலே வந்து காங்கிரஸ் வந்து இந்த 2.5 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம பாராட்டி ஆகணும். கடைசியாக வந்து ஜெய்ஹிந்த்.